நேற்று இரவு தோன்றிய முழு சந்திர கிரகணத்தை இந்தியா முழுவதும் மக்கள் கண்டுகளித்தனர். இரவு 9:57 மணிக்கு தொடங்கிய இந்த கிரகணம் நள்ளிரவு 11:42 மணியிலிருந்து 12:33 மணி வரை முழுமையாக தெரிந்தது. அப்போது சந்திரன் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்ததால் ரத்த நிலா என அழைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் வானியல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பரவி வரும் மர்ம நோயால் கடந்த 2 மாதங்களில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் துரகபாலம் கிராமத்தில் சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். இந்த நோய்க்கு மெலியோட்டோசிஸ் பாக்டீரியா காரணமாக இருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் குர்ஜா பகுதியில் பீங்கான் கழிவுகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள உலகின் முதல் பூங்கா இம்மாத இறுதியில் திறக்கப்பட உள்ளது. 5.86 கோடி ரூபாய் செலவில் அனோகி துனியா என்ற பெயரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவில் உடைந்த குடங்கள், கோப்பைகள், செயற்கை மரங்கள் என 100க்கும் மேற்பட்ட கலைப்படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இந்த பூங்கா கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முறையை உணர்த்துவதுடன் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள ஒரு அரசு கட்டடம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் 18 பேர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எண்ணெய் விநியோகிக்கும் குழாய் வழித்தடம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த சம்பவம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என கருதப்படுகிறது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள ஹூண்டாய் ஆலை ஒன்றில் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். விசா விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக பணிபுரிந்ததாக தென்கொரியர்கள் உட்பட 475 தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஒரே இடத்தில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோதனையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து அமெரிக்கா மற்றும் தென்கொரிய அரசுகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. நன்றி. வீரஜ் பிரைம் டிவி உடன் இணைந்திருங்கள்.